ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் சேனை கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சேனைக்கிழங்கு, இந்த சட்டிக்கரணன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பக்கத்தில், அது மாதிரியான சேனைக்கிழங்கு. இதை நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-20 போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பூண்டு, நல்லா பெரிய பூண்டா அவ்வளோ பெரிய பூண்டு ஒன்று. அப்புறம் அது கூட சேர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கிராம்பு. இது ஒரு 2 பீஸ் 3 பீஸ், இது ஒரு 5-6 பீஸ் போட்டிருக்கேன் கிராம்பு. இதுக்கு வந்து ஒரு 15 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, உப்பு, அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் குறன்னு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது. அம்மியில் அரைப்பாங்க எங்கள் அவ்வாலாம். அதுமாரி வந்து நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சி அதை நல்லா உருண்டை பிடிச்சி மிதமான தீயில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீட்டாக பொரித்து எடுத்தால் நம்ம சூப்பரான கோலா உருண்டை அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி சூப்புன்னு ஒன்று வைப்பாங்க, அதுக்கு சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு போட்டு இளங்குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. இதெல்லாம் செட்டிநாடு ஸ்பெஷலு, சூப்பராக இருக்குங்க. அதுக்கெலாம் சாப்பிட்டா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ ப்ராசஸ் எப்படின்னு காட்டுறேன். அருமையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். சூப்பராக இருக்கும். உருட்டி போட்டால் கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மட்டன்லேயும் செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அந்த ரெசிபியை ஒரு நாள் போடுறேன். தேவைப்படுறவங்க மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யணும்னு கேளுங்க, நான் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக உருண்டையாக பிடிச்சி வச்சு எண்ணெய் சூடாக வச்சு போட வேண்டியதான். 10 உருண்டையாக போட்டு எடுக்கணும். நிறையவும் போடக்கூடாது. போட்டோன்னே கரண்டியும் போடக்கூடாது, உடஞ்சிரும். ரொம்ப சாஃப்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கருணக்கிழங்கு கலர்லேயே வரும். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கும். நம்ம டார்க் ஃபேண்டசி சாக்லேட்லாம் இருக்குல்ல, அந்த கலரில் வரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். நம்ம நல்லா அரைச்சிட்டதால நல்லா தான் குக்கிங் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். உருட்டின உருண்டைகளை ஒரு கோலா உருண்டை மாதிரி அப்படியே சிம்மில் வச்சு பொறுமையாக பொரித்து எடுக்கணும். உடனே கரண்டி போடக்கூடாது. பொறுமையாக தான் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். மணமணக்கும் கோலா உருண்டை தயார்.